சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வசமாக சிக்கிய ஸ்டாலின் ஜனாதிபதி முர்மு அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பால் திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மசோதாக்களை 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி அவர்கள் நிலுவையில் வைத்து கடைசி வரைக்கும் அதை மத்திய அரசிற்கு அனுப்பாமல் ரத்து செய்ததும் 2 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடித்து வந்தது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் RN ரவி அவர்கள் செய்தது தவறு, ஜனாதிபதி முர்மு அவர்கள் இதை தட்டி கேட்காமல் இருந்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியின் மீது எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு கேள்விகளையும் கூறியது. இந்த நிலையில்தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜனாதிபதி தரப்பிலிருந்து வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் பல்வேறு அடுக்கடுக்கான பதில்களை தெரிவித்தார். அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்கள் மசோதாக்களை நிலுவையில் வைத்திருந்தால் அதற்கான காரணம் என்ன, அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் மத்திய அமைச்சகத்திற்கு அனுப்ப முடியும். ஜனாதிபதியை இதில் நேரடியாக எப்படி நீங்கள் பேசலாம்? அவர்களுக்கென்று சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. மாநில அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி இந்தியாவிற்கும் முதல் குடிமகன், அவர்களை பற்றி எப்படி தவறாக பேசலாம், ஆதாரம் இல்லாமல் எப்படி பேசலாம் என்பதற்கேற்ப தலைமை நீதிபதியிடமே வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன, அது மத்திய அரசிற்கு அனுப்பப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை ஆளுநர் ஏற்கனவே கூறிவிட்டார். பல்வேறு முறைகேடு அதில் இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். சில மசோதாக்கள் மீண்டும் அவர்கள் அனுப்பப்பட்டு மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வழங்கப்பட்ட பொழுது அது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டது என்றும், ஆனால் ஆளுநர் RN ரவி அவர்களை சிக்க வைப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை முறையிட்டார். அதில் ஜனாதிபதியின் பெயரையும் சேர்த்துவிட்டார். இது ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்றும், ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒட்டுமொத்த தவறுகள் பற்றியான ஃபைல்களும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக வசமாக சிக்கியிருக்கிறார். ஜனாதிபதியே தற்பொழுது மிக மோசமான முறையில் நீதிமன்றத்தில் பேசக்கூடிய வகையில் அமைத்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள்.